காலை வேளையிலே உம்மை தியானிப்பதற்கு தயவாய் கிடைத்த நேரத்திற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்மை பற்றி தியானிக்கக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதை அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனே உம்மை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு உயிர் மறிக்கும் தருவாயில் அவர் கூறிய கடைசி வார்த்தைகளான 7 வார்த்தைகளில் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய வார்த்தையானது 4ஆம் வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை எடுத்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். முதலில் ஆண்டவர் சொன்ன முதல் 3 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக, கடமைகளை நிறைவேற்றும் பொருட்டாக சொல்லப்பட்ட வார்த்தையாக அது காணப்படுகின்றது. இந்த 4ஆம் வார்த்தை தான் தனக்காக, தன்னுடைய வேதனையின் உச்சபட்ச வெளிப்பாடாக சொல்லப்பட்ட வார்த்தையாக, விண்ணப்பமாக, கேள்வியாக இருக்கின்றன. இந்த வேதாகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 3264 கேள்விகள் அதில் சொல்லப்பட்டுள்ளன. அதில் முதன்மை வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி எதுனா இந்த 4ஆம் வார்த்தையான என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் இந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு முக்கிய கேள்வியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை சீர்திருத்த தலைவர் மார்ட்டின் லூதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேள்வியை, இந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி மக்களிடையே கொண்டு சேர்ப்பது என்று வியப்படைந்துள்ளார். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த 4ஆம் வார்த்தை. அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தையை செய்தி கொடுக்கும் போது ஏன் எப்படி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதை நானே அதை கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். பொதுவாக செய்தி கொடுப்பது ஒரு சிரமமான காரியம். அதுல இந்த 4ஆம் வார்த்தையை செய்தி கொடுப்பது அதை விட கொஞ்சம் கஷ்டம். இதுல எனக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னா, போன வருஷம் இதே செய்தி தான் கொடுத்தேன். அப்ப அதவே அப்படியேவும் சொல்ல முடியாது. ஆனா அதே கான்செப்டுக்குள்ள வேற விஷயமும் சொல்லி ஆகணும். அப்ப எனக்கு அதுல இருக்கக்கூடிய கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. அதை விட ரொம்ப சீரியஸா உட்காந்துருக்கீங்க. 3 வார்த்தை விடாம கேட்டுட்டு கான்சன்ட்ரேட்டா உட்காந்துருக்கனால கொஞ்சம் ரிலாக்ஸா இது சம்பந்தமா ஒரு சம்பவம் சொல்லிட்டு, அது ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை, ஆனா ரிலாக்ஸா இந்த சீரியஸான செய்திக்குள்ள போகணும்னா அதை சொல்லி ஆகணுன்றதுக்காக சொல்றோம். சபையில ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பதவி வகிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பொறுப்புல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த சபையில செய்தி கொடுக்கணும்ன்ற ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. ஆனா அந்த சபையில அந்த பொறுப்புல இருக்கவர் புதுசா வந்திருக்கவர், அதுவரையும் அவர் சபையில செய்தி கொடுத்தது கிடையாது. சரின்ட்டு அவரு பாஸ்டர் கூப்பிடுறாரு, நீங்க செய்தி கொடுக்கணும்னே அப்படியே முழிக்கிறாரு. சரி, பொறுப்புல இருந்தா கொடுக்கணுமா, கொடுத்துருவோம் அப்படின்றாரு. ஆர்வமா கேட்கிறாரு, எந்த வார்த்தையை கொடுக்க செய்தி கொடுக்கணும்னு. 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டோன்னு அப்படி ஸ்டன்னாகி நிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு பாஸ்டர் கேட்கிறாரு. கொஞ்சம் தேவன் கைவிட்ட மாதிரியே தெரியுது பாஸ்டர் அப்படின்னு. வேணா ஒண்ணும் இல்ல, குறிப்பு நான் எடுத்தாரேன், நீங்க போய் சிறப்பா கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு. வருது புனித வெள்ளி குட்புரையிலே வருது. 3 வார்த்தை சிறப்பா பேசுறாங்க. 4ஆவது வார்த்தை நிக்கிறாரு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்னு சிறப்பா சொல்லிட்டார். 1 நிமிடம் மௌனமா இருக்கார். 2வது நிமிடம் மௌனமா இருக்கார். அடுத்து கண்ணீர் வடிக்கிறார். சபை மக்கள் எல்லாரும் சரி சிலுவையில் அரைஞ்ச இயேசுவை நினைச்ச கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க வடிக்கிறாங்க. பின்னாடி பாஸ்டர் என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கேட்டாரு, என்ன பிரதர் ஆச்சுன்னு. பாஸ்டர், தேவன் கைவிட்டாரு, நாக்கோட ஒட்டிக்கிச்சு, வரமாட்டுது அப்படி. சரி வாங்க, அடுத்த 5ஆம் வார்த்தைக்கு வாங்கன்ட்டாரு. அடுத்த அந்த 5ஆம் வார்த்தைக்கு அவர் வரவர், அவர் பழைய பொறுப்புல இருந்தவர், அவர் பேசக்கூடியவர் தான். அவர் பார்த்தவனே அப்படியே சட்டப்புற நனைஞ்சு ஊற்றி ஒழுகுது. தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. தாகம் தீர மாட்டுது. தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அடுத்து வரமாட்டுது. பாஸ்டரை கூப்பிடுறாரு, என்னையும் தேவன் கைவிட்டாருங்கிறாரு. ஆக்சுவலா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர் அந்த 4ஆவது வார்த்தை பேசும்போது அவர் எடுத்த குறிப்பெல்லாம் ரிவைஸ் பண்ணி பிளாப்லாம் வச்சு ரெடி தயார் பண்ற பழக்கம் உள்ளவர். அது அன்னைக்கு பண்ண முடியலையா, அந்த பதட்டத்துல அப்படி ஆயிருக்கு. அடுத்து வர 6வது அதே தான். வந்தாரு, பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுன்ட்டாரு. 7வது கூப்பிடுறாங்க. அவரு சாப்பாடு ரெடியா இருச்சான்னு பார்க்க போனவர் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. அப்புறம் பாஸ்டர் ஒரு வழியா சமாளிச்சு எல்லாம் பேசி முடிச்சாங்க. இல்ல அந்த மாதிரி செய்தி கொடுப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அவ்வளவு ஈஸியா யாரும்
பண்ண முடியாது. அதுல இந்த 4ஆம் வார்த்தையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் போக போக அவங்களுக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம இந்த செய்தியில போவோம். இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொன்னது வந்துட்டு வேதாம புத்தகத்துல 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, சங்கீதம் 22:1. இதுல வந்துட்டு மார்க்ல வந்துகிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அராமிக் மொழியில் தேவனானவர் இயேசு பேசியுள்ள மொழியை சொல்லப்பட்டுள்ளது. எலோயி எலோயி லாமா சமத்தானி என்ற அராமிக் மொழியில் இயேசு பேசியது அதில் கூறியுள்ளார்கள். மத்தேயு 27:45-46 எடுத்து வாசிங்க. இப்ப இந்த இதுல 45வது வசனத்தை பார்த்தோம்னா, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதுக்கு கேள்வி கேட்கலாம். இதுல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க பல பேர். அது என்னன்னா, அதெல்லாம் அந்தகாரம் உண்டாது சாயந்தர நேரம், அதெல்லாம் அந்தகாரம் உண்டாகல, அது இருட்டிருச்சு, இல்ல சூரிய கிரகணம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துற விதமா பதில் சொல்லிடுவோம். இயேசு அங்க பூமியில அந்தகாரம் உண்டாகுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, குற்றம் இல்லாத பாவம் செய்யாத இயேசு குற்றப்படுத்தப்பட்டு பாவப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு வேதனை அனுபவிக்கக்கூடிய இயேசுவானவர் அங்க அந்த வேதனைப்படுவதை இந்த இயற்கையானது காண விருப்பமில்லாது இருக்கின்றது. அதே நேரத்தில் குமாரனின் பிதா வேதனைப்படுவதால் வீணா துக்கமும் துயரமும் அடைகின்றார். அந்த 2 காரணங்களுக்காக தான் அங்க பூமி எங்கும் அந்தகாரம் ஏற்படுகிறது. இதைத்தான் இது எப்ப சாயந்தரம் மாலை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆமோஸ் 8:9 எடுத்து வாசிங்க. ஆமோஸ் 8:9வது வசனம். போதும். அப்ப மதிய வேலையில தான் நடந்துச்சு. அது 12ல 3 மணி வரையும் தான் அது நடந்துச்சு. இததான் வான சாஸ்திரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இறைமைந்தன் ஒருத்தன் வேதனைப்பட்டு இருக்க கூடும், ஒரு முக்கியமான அந்த மனது அவருக்காக ஒருவர் மனது உருகி கூடும் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப சூரிய கிரகணனால அந்தகாரம் உண்டாச்சுன்னா அது கிடையாது. சூரிய கிரகணம் பஸ்கா பண்டிகை நாளில் வராது. அதே மாதிரி சயின்ஸ் படி பார்த்தோம்னா சூரிய கிரகணம் 5 நிமிஷம் தான் வரும். அது 30 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் வராது. நமக்கு நடந்த சம்பவம் 3 மணி நேரம். எனவே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது தேவன் வேதனைப்படுவதை இயற்கை அது வருத்தப்படுகிறது என்ற இயற்கை அதுக்கு எதிராக இருக்கின்றது என்பதை காரணம் காட்டுவதற்காகத்தான். இப்ப 4வது வார்த்தையை இயேசுவானவர் எந்த நிலைப்பாட்டில் சொன்னார் என்பதை பார்ப்போம். இதை போன தடவை நான் சொல்லியிருப்பேன், 10 நிலைப்பாடு சொல்லியிருப்பேன். அதுல இவர் 9ஆம் நிலைப்பாட்டில் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு துக்கமடையவும் துயரமடையவும் காணப்பட்டார். மக்கள் அவரை விட்டு விலகி சென்றார்கள். சீசரால் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. அவரை தூசித்தார்கள். அவர் தலையை பார்த்து துலுக்கி சென்றார்கள். சிலுவையில் அறைந்தார்கள், ரத்தம் சிந்தினார். இதனாலலாம் அவருக்கு வேதனை ஏற்பட்டது, சரீர ரீதியான வேதனை. இந்த காரணத்தினால் அவர் 4ஆம் வார்த்தையை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னதின் முக்கிய நோக்கம், பாவத்தை சுமந்தவராக பாடுகளை படக்கூடிய வேளையில் இயேசுவானவருக்கு தேவ பிரசன்னம் அவரை விட்டு விலகிட்டு பிதாவின் முகம் அவரை விட்டு மறைந்தது. இதைத்தான் அவருக்கு தாங்க முடியாமல், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்ப பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. இது ஒரு கேள்வியா வரும். இந்த யெகோவாவின் சாட்சிகள், பைபிள் படிக்காமல் இருக்கக்கூடிய மற்ற பொது ஜனமுங்க இருப்பாங்களே மற்றவர்கள், இவரெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதில்லை, அப்பனா அவருக்கு பவர் இல்லை, அவருக்கு அதான் முடிஞ்சு போச்சுல, கண்டினியூட்டி விட்டு போச்சுல, அதுவரையும் தான் அவங்க சொல்லுவாங்க. அதற்கான பதிலும் தேவன் வேதாகம புத்தகத்தில் கொடுத்துள்ளார். ஏசாயா 54:7-8 எடுத்து வாசிங்க. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு பிதாவை எப்பொழுதுமே காணாதபடிக்கு மறைந்து போகவில்லை என்பதும், கண்மூடி கண் திறக்கும் அந்த நேரம் மட்டும்தான் விலகி சென்றார். அது எதுக்கு? உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதை இதற்கு பதிலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த பதிலில இருந்து ஒரு கேள்வி எழும்புது, தெரியுதா? இமை பொழுது
இமைப்பொழுது வந்து நான் 3 மணி நேரம்ல பாடுபட்டார், அப்புறம் என்ன இமைப்பொழுதுன்னு சொல்லியிருக்கு, தவறா குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து அதுல வசனம் இருக்கு. சங்கீதம் 94 எடுத்து வாசிங்க. இப்ப இந்த வசனத்துல அந்த கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. 1000 வருஷம் என்பது ஒரு நாளைக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப கண்மூடி கண்திறக்கம் அந்த இமைப்பொழுது நேரம் என்பது உங்களுக்கு வந்து அந்த 3 மணி நேரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே அதுல பதில் கொடுத்திருக்கு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்துகிட்டு பிற மதத்தவர்கள் வந்து அது கிண்டல் கேலி மாதிரி பேசுவாங்க. அதுக்கான கேள்வி பதில தான் இந்த 4ஆம் வார்த்தையில அவர் சொன்னதும் கேள்விதான். நம்ம இதுல செய்தியா கொடுக்கறதும் கேள்விக்கான கேள்வியும் பதிலும் சேர்ந்துதான் நம்ம கொடுக்கிறோம். இப்பதான் வந்துட்டு நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே வரோம். இதெல்லாம் இயேசு பாடுபட்டார். எல்லாருமே வந்துட்டு இயேசு நமக்காக என்ன செய்தார்னா எல்லாருக்கும் தெரியும். நமக்காக பாடுபட்டார், பாவங்களை போக்குவதற்காக, சாபங்களை நீக்குவதற்காக உயிர் மரித்தார்னு தெரியும். இதெல்லாம் ஏசாயா வந்து 53ல 4-5-6 சொல்லப்பட்டிருக்கோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இது உண்மைதானே? இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. ஃபர்ஸ்ட் அவர் ஹாரிஸ் பிரதர் அதுல ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா தேவன், இது நம்ம எதிர்பார்த்தோம், நமக்கான விஷயங்களை அவர் செஞ்சுட்டார். அப்ப நம்ம வந்து தேவனுக்காக இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்கோம், அதை தான் நாம் சிந்திக்கக்கூடிய நேரமாக இந்த நாளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதுலயும் வந்துகிட்டு இயேசு நமக்கு ஒரு கின்ஸ் கொடு. அவர் வந்து விரும்புறார். அவர் ஹாரிஸ் பிரதர் சொன்னார், இயேசு நம்மகிட்ட வந்து பிள்ளைகிட்ட விரும்புற மாதிரி விரும்புறாரு. ஒரே ஒரு விஷயம்தான் அவர் விரும்புறார், நாம வந்து என்ன செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதுல 2 விஷயங்கள் வந்து உள்ளன, செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது. அந்த செய்யக்கூடியது வந்துகிட்டு நன்மைகள், செய்யக்கூடாதது வந்து தீமைகள் என்ற பாவங்கள். நன்மைகள் தெரியும். 2வது அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, நன்மையில அன்பு, பாசம் மற்றும் தானம், தர்மம், இப்படி வந்துகிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றாக போயிட்டே இருக்கோம். இது சங்கீதம், நீதிமொழிகள், ரோமர்ல பார்த்தோம்னா கடமைகளை நிறைவேற்றுதல், இது எல்லாமே வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல வரும். இதுல நம்ம செய்யக்கூடாது இந்த 2ஐயுமே வந்து சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அதை பூரா சுருக்கி சும்மா சிறுசா கொண்டு வந்திருக்கோம், அது வீட்டுல படிச்சு பார்த்துக்கலாம். இப்ப செய்யக்கூடியது தீமைகள். தீமைகள் என்ற பாவம், இங்கதான் சிக்கல் இருக்கு. நிறைய பேருக்கு வந்துகிட்டு பாவம் எதுன்னே தெரியல. அதனாலதான் வந்துகிட்டு பெரிய சிக்கல் வருது. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், யாராவது ஒருத்தர் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, இது தப்பு இல்லையா, பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டா அசால்ட்டா சொல்லுவாங்க, நான் கொலை பண்ணேன்னா, கொள்ளையடிச்சேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஹெச்எம் வந்துகிட்டு ஸ்டூடெண்டோட பேரண்ட்டை வர சொன்னாங்க ஸ்கூலுக்கு, இப்படி உங்க பையன் வந்து கிளாஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பேனா பென்சில்லாம் திருடுறான், கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னா. அவர் ஒரு 10 நிமிஷமா அடின்னு அடிச்சுட்டு சொன்னாரு, ஏண்டா ஏதாவது பேனா பென்சில் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எங்க ஆபீஸ்ல இருந்து எத்தனை வேணுமாலும் எடுத்துட்டு வருவேன். அப்பதான் அந்த ஹெச்எம் புரிச்சு எங்க தப்பு இருக்குன்னு. அப்ப அவருக்கு தெரியல பாவம் எது சாபம் எதுன்ற அவருக்கு தெரியல. அப்படித்தான் ஒரு சபையில வந்துட்டு பாஸ்டர் வந்து ஒரு ஊழியக்கார செய்தி கொடுக்க கூப்பிட்டாரு. அவர் நேர்மை, திருடு போகக்கூடாதுன்னு, திருடக்கூடாதுன்றத வந்து 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதை ஒரு நபர் கேட்டுட்டு போயிருக்காரு. அவர் மாறிடுவோம்ன்ற நிலைமைக்கு போயிட்டார். அவர் ஒரு கண்டக்டர். அதுல வந்து அந்த ஊழியக்காரர் வந்து பஸ் ஏறி இருக்காரு. ஏறும்போது வந்துட்டு டிக்கெட் வாங்கியிருக்காரு, பணம் கொடுத்து பேலன்ஸ் கொடுத்துட்டார். அந்த ஊழியக்காரர் உட்காரும் போதுதான் பாக்குறாரு 5 ரூபாய் கூடுதலா இருந்திருக்கு. இந்த 5 ரூபாய் வேற நம்ம இந்த கண்டக்டரை கொடுத்தேன்னா இந்த கம்பெனி வந்து இந்த 5 ரூபாயில பொழைக்க போகுது அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் அவருக்கு சரிப்பட்டு வரல. போய் கொடுத்துருவோம்னு அந்த கண்டக்டர்கிட்ட போய், இந்தாங்க நீங்க கூடுதல் 5 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அதனால திருப்பி கொடுக்க வந்தேன்னா, அவர் தெரியும்னாரு. ஏன் அப்புறம் வேணும்னே கொடுத்தீங்கன்னு. இல்லை, நேற்று வந்து கேட்டேன், செய்தியெல்லாம் நல்லா தான் கொடுத்தீங்க, நானும் தெரிஞ்சுட்டேன், இருந்தாலும் நீங்க எப்படி நான் தெரிஞ்சுக்க வேணாமா, ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த 5 ரூபாய் கூட கொடுத்தேன். இந்நேரம் அந்த 5 ரூபாய் அவர் கொடுக்காம இருந்தா பாவம் யார்கிட்ட வந்திருக்கோம், அதுவும் பாவம் தான். இப்படி பாவங்களை பத்தி நிறைய சொல்லலாம். அதுல வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்கேன், வேதாகம புத்தகத்துல இருந்து எடுத்த பாவங்கள். இதையெல்லாம் வந்துகிட்டு நம்ம அக்கா அவங்க சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 1 விடுறீங்களோ, வாரத்துக்கு 1 விடுறீங்களோ, இதை விட முயற்சி பண்ணுங்க. கோபம், சண்டை, முறுமுறுப்பு, மனசோர்வு, கவலை, பயம்,
சோம்பல், பொறாமை, எரிச்சல், இச்சை, பேராசை, பண ஆசை, போஜன பிரியம். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் பாவமாங்க. பழிவாங்குதல், புறங்கூறுதல், இது எல்லாமே வேதாகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள். இதையெல்லாம் விட்டு ஒழிப்பது எப்படின்னு நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே 2 விதமான கேரக்டர் உள்ளவங்க பாவத்தில் விழுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளும் கூட்டம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன் சொந்த மாம்சத்தை, தன் சொந்த மாம்ச இச்சை எண்ணங்களை நிறைவேற்றும் பொருட்டு இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்கள் மேல் கோபப்படுவார்கள், எரிச்சல் அடைவார்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வார்கள், துரோகம் செய்வார்கள். இதை நம்ம இந்த உலகத்தில் பல பேரை நம்ம உதாரணம் காமிக்கலாம். இருந்தாலும் தாவீதவை நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய மாம்ச இச்சை எண்ணங்களை நிறைவேற்றும் பொருட்டு துரோகம், அநியாயம் செய்கிறார். யாருக்குன்னா பட்சேபாள், உரியாவுக்கு. இதைத்தான் இயேசுவானவர் பாவம் என்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அவருடைய குழந்தை இறந்து விடுகிறது. அது போக படாத பாடுகள் படுகின்றார். இது எல்லாம் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளும் எண்ணத்தை நம்மளை விட்டு வீசி எறிய வேண்டும். இரண்டாவதாக மனுஷரை பிரியப்படுத்தல். இது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அடுத்தவங்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு. தாவீதவே இதுக்கும் எடுத்துக்கலாம். அவருக்கு அதிகமான மனைவிகள், அதிகமான பிள்ளைகள், இது வச்சிருப்பாங்களே, அவரு அதுக்கு என்ன தமிழ்ல மறுமணி ஆட்டிகள், அதுவும் அவர் வச்சிருக்காரு. அவருக்கு என்ன ஆசை பாருங்க, அத்தனை பேரும் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைச்சாரு. ஒரு மனைவி ஒரு பிள்ளை வச்சிருக்கவங்களே திருப்திப்படுத்த முடியாத காலத்துல இருக்கான். அவருக்கு அவ்வளவையும் திருப்திப்படுத்தணும்னு இருக்காரு. அதனால அவர் சோர்வடைஞ்சு அவர் பின்னோக்கி சென்று பாவத்தில் விழுந்தார். அதுல உதாரணமா அவங்க பிள்ளைகள ஒருத்தரை அரசனாக்கணும்னு முயற்சி பண்ணார். ஆனா மற்ற பிள்ளைகளுக்கு அவர்னால வெறுப்படைஞ்சு அவர் சோர்வடைஞ்சு என்ன ஆயிட்டாரு, பின்னோக்கி சென்று அது நாட்டை விட்டு செல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டார். அப்ப நம்ம இந்த 2 விதமான எண்ணங்கள் நம்மிடம் இருந்தால் இன்று அதை நாம் சிலுவையில் அறைவது நல்லது என்பதை பார்த்து கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன இந்த பாவங்கள் சம்பந்தமானது இதெல்லாம் அது நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது முக்கியமான வசனம் என்பதால் இதை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து இதை செய்யக்கூடாது என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும். மார்க் 7ல் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், மீதி 3 வாசிக்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். 21 வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், உல்லாசைகளும், குற்றத்தனங்களும், கபடும், விகாரமும், தன்னும், தூசணமும், பெருமையும், அதிகேடும் வரும். எல்லாங்கானவைகளாகிய இவையெல்லாம் உள்ளத்திலும் மனுஷனை குற்றப்படுத்துகிறார். இந்த 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை சிலுவையில் அறைய வேண்டும். நாம் சிலுவையில் அறைய வேண்டிய 7 வார்த்தைகளை இப்ப சொல்ற மாதிரி 7 விஷயங்களை நாம் சிலுவையில் அறைந்துட்டால் போதும். இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நாம் சிலுவையில் அறைய வேண்டிய முக்கியமான ஒன்று, நம்முள் இருக்கக்கூடிய பழைய மனிதனை சிலுவையில் அறையப்பட வேண்டும். ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருக்கக்கூடிய பலவீனங்களை சிலுவையில் அறையப்பட வேண்டும். சங்கீதம் 77:10 நான் என்ற சுயத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். கலாத்தியர் 2:20 மாம்சம் என்ற சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும். கலாத்தியர் 5:24 ஆசைகளை சிலுவையில் அறைய வேண்டும். அதே கலாத்தியர் தான். இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். 1 யோவான் 16:17 உலக காரியங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். 1 யோவான் 2:15 இவற்றை எல்லாம் சிலுவையில் அறைந்து நாம் தேவனிடத்திலே என் தேவனே உமக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன் என்ற விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த 4ஆம் வார்த்தை மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார் என்று தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை குருவானவர் அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் மற்றும் அங்கத்தினர் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.